இரட்டை இலை சின்னமே கையை விட்டு போய்விடுமோ என்ற பயம் இபிஎஸ்க்கு வந்துள்ளதாகவும், சின்னத்தை வைத்து அதிமுகவை வழிக்கு கொண்டு வர பாஜக பக்கா ஸ்கெட்ச் போட்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு பிறகு அதிமுக சின்னத்தையும் பொதுச் செயலாளர் பதவியையும் வசமாக்கினார் இபிஎஸ். மற்றொரு பக்கம் ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அதிமுகவிற்குள் நுழைவதற்கும் சின்னத்தை கைப்பற்றுவதற்கும் போராடி வருகின்றனர். ஏற்கனவே அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. இதற்கு தடை விதிக்க கோரி இபிஎஸ் மனு தாக்கல் செய்தார். இதனை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்கள் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என சொல்லி அதிரடி காட்டியது. அதிமுக பிரச்சனை தற்போது தேர்தல் ஆணையம் கைகளுக்கு சென்றுள்ளது இபிஎஸ்க்கு மைனஸாக மாறியுள்ளது. 2026 தேர்தல் வேலைகள் அதிமுகவில் சூடுபிடித்துள்ள நேரத்தில் இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் முடக்கிவிடுமோ என்ற பயம் இபிஎஸ்க்கு வந்துள்ளதாக சொல்கின்றனர். சின்னத்தை முடக்குவது பற்றி தேர்தல் ஆணையத்தில் ஆலோசனை நடந்து வருவதாக இபிஎஸ்க்கு தகவல் கிடைத்துள்ளதால் குழப்பத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதன் பின்னணியில் பாஜக இருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. 2026 தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துவிட வேண்டும் என்பதில் பாஜக விடாப்பிடியாக இருக்கிறது. அதற்காக பேச்சுவார்த்தை நடத்தியும் இபிஎஸ்ஸிடமிருந்து கிரீன் சிக்னல் வரவில்லை. அதேபோல் ஒருங்கிணைந்த அதிமுக இருக்க வேண்டும் என்பதே பாஜக டெல்லி தலைமையின் விருப்பமாக இருக்கிறது. இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி தினகரனை ஒன்று சேர்க்க பேச்சுவார்த்தை நடத்தியும் இபிஎஸ் அதற்கெல்லாம் ஒத்துவராமல் இருப்பதால் பாஜக தலைமை கடுப்பில் இருப்பதாக சொல்கின்றனர். இபிஎஸ் கூட்டணி வைக்க ஓகே சொல்லாமல் இருப்பதற்கும் ஓபிஎஸ், டிடிவி பாஜக பக்கம் இருப்பதே காரணம் என கூறப்படுகிறது. அதனால் இபிஎஸ்ஐ வழிக்கு கொண்டு வருவதற்காக தேர்தல் ஆணையத்தை வைத்து இரட்டை இலையை முடக்கும் வேலைகளில் பாஜக இறங்கியுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் விமர்சிக்கப்படுகிறது. சின்னத்தை முடக்கி தேர்தலுக்குள் அதிமுகவை வழிக்கு கொண்டு வந்து கூட்டணி வைத்துவிட வேண்டும் என பாஜக கணக்கு போடுவதாக சொல்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இபிஎஸ்க்கு நெருக்கமானவர்களுக்கு சொந்தமான இடங்களில் ரெய்டு நடத்தி வருவது, பண மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது சிபிஐ வழக்கு பதிந்திருப்பது என அடுத்தடுத்து நெருக்கடியான சூழலை சந்தித்து வருகிறார் இபிஎஸ்.